அங்கே நான் ஒரு 1/2 கிலோ காராமணி வாங்கியிருக்கேன். இது நான் பொரியல் தான் பண்ண போகிறேன். இதில் சாம்பார் கூட வைக்கலாங்க. நான் பொரியல் பண்ண போகிறேன். கழுவிட்டு நம்ம பொடிசாக அரிஞ்சிட்டு எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போது இதை நம்ம பொடிசாக அரிஞ்சு எடுத்துட்டோம். இது காராமணி இந்த சைஸுக்கு தான் நம்ம பொடிசாக அரியணும். இதை பொடிசாக அரிஞ்சு எடுத்தாச்சு. தேவையான பொருளுங்க, 1 கப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 50 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க, 3 வரமிளகா எடுத்திருக்கேங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. நம்ம கடாய் காஞ்சிச்சுங்க. நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயும் போட்டாச்சு. 1 கப்பு வெங்காயம் வச்சுருந்து இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்க கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போது இது மாதிரி உரல் இருக்குது இல்லைங்களா, இதில் நம்ம பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த உரலில் போட்டாச்சு. பூண்டு அதை தட்டுன்னு சொன்னீங்களா, அதையும் அதில் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி இடித்து எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒன்றும் அதிகமாக ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த கல் உரலில் தான் அதை ஒன்றும் அதிகமாக இடித்து எடுக்க போகிறேன். இப்போ வெங்காயம் இது மாதிரி பொண்ணு வரலாம் வறந்து வந்துடுது. கண்ணாடி பதத்தில் வந்தாலே போதுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா, அந்த காயை அதில் கொட்டிக்கலாம். காயை கொட்டிட்டு நல்லா அந்த வெங்காயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் தக்காளிலாம் போடக்கூடாது. நம்ம தொக்கு மாதிரி வச்சா தான் தக்காளி போடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பு அதிகமாக இதில் எடுத்து கொடுக்கும். இப்போ உப்பையும் போட்டாச்சு. உப்பு இல்லைன்னா கூட நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம திறந்து விட்டு இதை நம்ம கலரி விட்டுக்கலாங்க. நான் தண்ணி எதுவுமே விடலை, எண்ணெயிலே தான் இதை வேக வச்சுருக்கேன். மூடி போட்டால் தான் சீக்கிரம் இது வேகும். இப்போ காய் நம்மளுக்கு சீக்கிரம் வேகணும்னா கொஞ்சமாக இப்படி கையில் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி தெளித்து விடுங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக விட்றாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நம்ம 2 டிப்பு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கையால் எடுத்து தெளிச்சுருக்கீங்க இல்லையா, இதுலேயே வெந்துடும். இப்போ மூடி போட வேண்டாம். காயை நம்ம இன்னொரு கலரி விட்டுக்கலாங்க. மாதிரிமா ஒன்றும் பாதியமாக இது மாதிரி தாங்க. ஒன்றும் பாதியமாக நம்ம வேர்க்கடலையை வறுத்து நான் நுணுக்கி வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட திருவி போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் போடலை, வேர்க்கடலை தான் இது மாதிரி நுணுக்கி போட்டிருக்கோம். இதை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை வேர்க்கடலையாக இருந்தாக்கா நீங்கள் வறுத்து இது மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. நானும் உரலில் கொட்டி தான் இதை பொடி பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட இது மாதிரி ஒன்றும் பாதியமாக ஒரு அரைச்சி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை போட்டு நம்ம கலரை சொல்லலாம், ஆனால் ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லியும் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டால் வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு ஒரு கலரி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். காராமணி பொரியல் எப்படி இருக்குது பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். பாய்.